பிறக்க போகும் இந்த 2026வது வருடம் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகிறது, என்ன கொடுக்க போகிறது என்று பார்க்கும் போது எல்லாமே கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, உங்களிடம் எதுவெல்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் இந்தா வச்சுக்கோ என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அப்படி ஒரு மகத்தான காலகட்டம் மேசராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பமாக போகிறது. இந்த புள்ளைய வச்சு செஞ்சதெல்லாம் போதும்டா, இந்த புள்ள இனியாவது பொழைச்சிக்கிடட்டும்டா என்று நவ கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பித்து விட்டன. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை விஸ்வரூப வெற்றிதான். முதல் 5 மாதமும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய 7 மாதமும் சரி, வேற லெவல் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருந்தாரு. ஆனால் தற்போது உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். எப்பவுமே 3, 7, 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும் போது ஒரு நல்லதொரு அமைப்பை கொடுப்பார். இந்த முறை ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இயக்கப் போகிறார். நிறைய மேச ராசிக்காரர்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நம்பிக்கை வந்து பிறக்கப் போகிறது. தைரியமாக இருக்க போறீங்க. பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போ. இதுக்கு மேல வரதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல பிரச்சனை ஏதாவது கடவுள் எனக்கு கொடுக்க முடியுமா? எல்லா பிரச்சனையும் சந்திக்க நான் ரெடி. கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஏமாத்திரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேசராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்களிடம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை தயார் பண்ணிவிட்டார். இதுக்கு மேலையும் இந்த பிள்ளைய அடிச்சா தாங்காதுப்பா, விட்டுருவோம், ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களும் பேசி மேசராசிக்காரர்களுக்கு இந்த முறை பிளெஸிங் பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்கிறது. 2026 முதல் 5 மாதங்கள் 7ஆம் இடத்தில் இருந்த குரு அப்படியே 6ஆம் இடத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து விட்டார். ஆமாங்க, குரு வந்து மாறியாச்சு. டிசம்பர் 5ஆம் தேதியே மாறிவிட்டார். குரு 6ல உட்கார்ந்து நம்மளை வந்து அப்படியே பயங்கரமா இயக்க ரெடி ஆயிட்டாரு. பேங்க் லோனா இந்தா வச்சிக்க, ஏடிஎம் கார்டா இந்தா வச்சிக்க என்று தொழில் செய்ய பணம் கிடைக்க போகிறது. மேசராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உங்க பேர்ல தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் அமோகமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த கெட்ட பையன் சார் ராகு, அவரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதனால மேசராசிக்காரங்க தயவு செஞ்சு வாயால வடை சுடாதீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, கோச்சுக்காதீங்க. நம்மளுக்கு எதிரி வேற யாருமே இல்ல, நம்ம வாய் மட்டும்தான். நம்மளே சில விஷயத்த பேசி, நம்மளே சில விஷயத்த சொல்லி, அதன் மூலமா தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அது உங்க தப்பு இல்ல, ராகுவோட தப்பு. அவரை போய் பார்க்கவும் முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்மளுக்கு நல்லது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்பாடின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. நிறைய பேருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேரு நீங்க வந்தாதான் எனக்கு ராசி அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. நிறைய பெண் தோழிகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடக்கும். பெரிய பெரிய ஆட்கள் மூலமாக
பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து குரு பார்க்கிறாரு. சம சப்தம பார்வை. எல்லாருக்கும் நீங்க டஃப் கொடுப்பீங்க. என்னடா திடீர்னு இந்த புள்ள இப்படி முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு டஃப் கொடுப்பீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கீங்களோ, அத்தனை மேசராசிக்காரங்களுக்கும் சரியான ராஜயோகமான காலகட்டம் முதல் 5 மாதங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் தாண்டி இந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்ட மாதிரி இந்த ராகு கேதுவை நாம மறந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். 8ல கேது வர்றது ரொம்ப டேஞ்சர். ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை. மேசராசிக்காரங்க இந்த தடவை ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கழுத்து சுளுக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்து கவனமா இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில ஒரு சின்ன பிணக்கத்தை உண்டாக்குறது. நீங்க கணவனா இருந்தா மனைவியோட உடல்நிலையிலையும், நீங்க மனைவியா இருந்தா கணவனோட உடல்நிலையிலும் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ள போறாரு. ஜூனுக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும். நிறைய மேசராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. பழைய கசப்பான நிகழ்வுகளை அழிச்சிருங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசா ஆரம்பிங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விசுரூப வச்சுதான்னு மேசராசிக்காரங்க சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. சாதாரண அடியெல்லாம் இல்ல, ஒவ்வொரு அடியும் இடிதான். அந்த அளவுக்கு மேசராசிக்காரங்க இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு நடக்கும். 40 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க பேச்சுல கவனம் தேவை. ஏன்னா இந்த நேரத்துல தான் கண்டிப்பா இந்த சனி தசை, குரு தசை, ராகு தசை எல்லாம் வரும். அவங்க இருக்கிற பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இல்லை. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சனி தசை நடக்கக்கூடிய மேசராசிக்காரங்க, ராகு தசை நடக்கக்கூடிய மேசராசிக்காரங்க, குரு தசை நடக்கக்கூடிய மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத சில விஷயங்களை மாட்டி விட்டுருவாரு ராகு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. அது எப்படி இவ்வளோ அடி வாங்கிட்டு எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, நம்பிக்கை தான வாழ்க்கை. அதனால கொஞ்சம் நம்புங்க. 6ஆம் இடத்துல கடன் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு. நமக்கு கடன் என்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. வட்டி கட்டி இருக்கோமா கட்டலையான்னு பாருங்க. சாதாரண விஷயமா தெரியும், பின்னாடி பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம்தான் நடக்கும். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்ப நல்லா இருக்கு அமைப்பு. அது எல்லாம் ஜூனுக்கு அப்புறம்தான். நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆக போறீங்க. 40 வயசுல இருந்து 60 வயசு இருக்கிறவங்கள கடன் அதிகமா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு மேசராசிக்காரங்க தான். ஆனா இந்த தடவை ஜாக்பாட் தான். ஆனாலும் யாருக்கும் அட்வைஸ் மட்டும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நம்ம அட்வைஸை கேட்குற அளவுக்கு யாரும் இங்க இல்லை. இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம் விடக்கூடாது. 30 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு நேரம் வர்றதுக்கு. இப்ப நீங்க போடக்கூடிய விதை தான் உங்களோட அடுத்த 30 வருட வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மேசராசிக்காரங்க இந்த வருஷம் அடிச்சு தூள் கிளப்புவீங்க. குருவோட கெட்ட அமைப்பு முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த நல்ல நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மேசராசிக்காரங்க வாழ்க்கையில ஜொலிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2026 இருக்க போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான். கவலைப்படாம இருங்க. தெய்வ வழிபாட்டின் மூலமாக தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணரக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு இனிதே பிறக்க காத்திருக்கிறது. அதே சமயம் சில பரிகாரங்களை செய்வது நன்மையே உண்டாக்கும். அதாவது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட
ராசி என்பதால் முருகனை வழிபடுவது, சிவப்பு நிற பொருட்களை அணிவது அல்லது தானம் செய்வது நல்லது. சனி தோஷத்திற்கு திருநள்ளாறு சனி பகவானை வணங்கி இரும்பு, எள் தானம் செய்வது போன்றவை சிறந்த பரிகாரங்களாகும். மேலும் நிதானம், பொறுமை, உடல் உழைப்பை சரியான வழியில் பயன்படுத்துவது அவசியம். அன்பும் பாசமும் நிறைந்த மேசராசிக்காரர்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.